வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டி அதான் நாளைக்கு என்னென்னா பேங்க் நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி இருக்குது நாளைக்கு வந்து. ஓகே, நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து 22,448 அப்படிங்கிறதுல காமிக்கும். ஆனால் மார்க்கெட்டுடைய உண்மையான ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,404 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்எஸ்சியினுடைய இதுதான் நம்ம வந்து பார்க்குறது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது ஓப்பன் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது இன்ட்ராடே வழியாக பார்க்கும்போது. ஸோ இப்போ டைம் ஃப்ரேம் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஒரு நாள் டைம் ஃப்ரேம் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்றைக்குள்ள மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 21 மே. ஸோ ஓப்பன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,404. நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,390 அப்படிங்கிறதுல நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்ன அப்படின்னா 22,390. அதேமாதிரி R1 அப்படின்னா நம்ம வந்து 22,627 கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட்டோட ஹை இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,597 வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஹையாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து R1 அப்படின்னா நாளைக்கு வந்து 621 நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி 627 கொடுத்துருந்தோம். ஸோ நாளைக்கு வந்து 621 நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ 621 அப்படின்னு நம்ம 627 எடுத்துருவோம். எடுத்துட்டு 621 நம்ம லைன் போட்டு வச்சுருவோம். ஓகே, 621. ஓகே, இதான் நாளைக்கு நிஃப்டிக்கான R1. R2 அப்படின்னா 706 நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ R1ங்கிறது ஆல்ரெடி வந்து 737 இருக்குது. அதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு ஓகே 707 நம்ம வச்சுருவோம். ஓகே, இதுதான் நாளைக்கான R1. அதேமாதிரி S1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து 415 நமக்கு ஆக்ட் ஆகும். S1 தான். இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு 400 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 415 S1 நாளைக்கு. S2 அப்படின்னா நமக்கு வந்து 22,300. ஓகேவா, 22,300 நாளைக்கு ஆக்ட் ஆகும். S1ங்கிறது 22,415. S2ங்கிறது 22,300 நமக்கு ஆக்ட் ஆகும். இதான் நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதை நம்ம வந்து எப்போ போல் 30 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, R1 R2 இதெல்லாம் ப்ரீவியஸில் நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோ பண்ணிக்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம பார்ப்போம். மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நான் சொன்னது தான். மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து நிஃப்டியினுடைய ஃபியூச்சரில் யூஸ் பண்ணி பார்ப்போம். இண்டெக்ஸோட ஃபியூச்சரில் தான் ட்ரேட் நடக்கும். இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து ஓவராலாக மார்க்கெட்டோட ட்ரெண்டு தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டெக்ஸில் நம்ம பேஸ் பண்ணி எடுக்கிறது. ஃப்யூச்சரில் தான் வந்து நமக்கு ட்ரேட் நடக்கிறதுனால மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்யூச்சரில் நமக்கு வந்து எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு அனலைஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் சார்ட் வச்சு நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு ப்ரீவியஸாக ஓப்பன் ஆகிறது எந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து இருக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு செயலாகும். அதே மாதிரி மேலே இருக்கிற வேல்யூ ஏரியா ஹை இருக்குது, வேல்யூ ஏரியா ஹையும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்துன்னா சப்போர்ட், அந்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 2 நாளுடைய லோ வந்துடுது, சாரி மன்னிக்கணும், ஹை வந்துடுது. அதே நேரத்தில் இன்றைக்குள்ள கரண்ட், அதான் இன்றைக்கி ட்ரேட் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, அதோட வேல்யூ ஏரியாவினுடைய லோ வந்துடுது. ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நமக்கு வந்து ஒரே நிமிஷம், ப்ரீவியஸாக நமக்கு வந்து சப்போர்ட் லைன், அதாவது சப்போர்ட் லைன் சொல்லி நம்ம பார்க்குறது இல்லையா, சப்போர்ட் லைனில் வந்து நமக்கு வந்து இந்த அதாவது ஃப்யூச்சரில் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 22,554 இருக்குது நமக்கு. ஓகே, அதே மாதிரி கீழே அடுத்து சப்போர்ட் அப்படின்னா டேவுடைய லோ வந்துடும் இந்த இடம். அது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடம் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வருது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,509. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நாளைக்கு வந்து மார்க்கெட் மேலே அப் ட்ரெண்டுக்கு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதாவது டே ஹை இருக்குது, இந்த டே ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ டே ஹையை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு பேட்டர்ன். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இங்கே ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், சாரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நமக்கு வந்து எந்த இடத்துல சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் இடத்துலையும் சப்போர்ட்லையும் எந்தெந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் லைவ் ஆகட்டையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் இருக்கிறோம். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் படி நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் இது வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் காட்டுது. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து 22,500. ஸோ அந்த 22,500ங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஃபியூச்சரோட இதை வச்சு பார்க்குறோம் நம்ம வந்து 22,600 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கிறதும் அதில் தான் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டியினுடைய ஃபியூச்சரில் இருக்கோம். நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்க்கலாம், இண்டெக்ஸ் எப்படி இருக்குது. இண்டெக்ஸோட நம்மளோட சப்போர்ட் அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து 22,600ங்கிறது R1 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 22,700ங்கிறது நமக்கு வந்து R2வாக கொடுத்துருக்கோம். ஸோ R2வில் பார்த்தோம்னா நமக்கு வந்து கால் சைடில் வந்து 11 லட்சமும் புட் சைடில் வந்து 22 லட்சமும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,700. 22,600லையும் நமக்கு பார்த்தோம்னா கால் சைடில் வந்து நமக்கு வந்து 19 லட்சமும் புட் சைடில் வந்து நமக்கு வந்து 10 லட்சமும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இதுவும் ஸ்ட்ராங்குன்னு ஸ்ட்ராங்கு தான். ஆனால் வந்து கொஞ்சம் அதை R2வை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான லெவலில் தான் இது வந்து நமக்கு வந்து கால் சைடில் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 22,415 கொடுத்துருந்தோம். அப்போ 22,400ல் நம்ம பார்க்கணும். 22,400. ஓகே, 22,400 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கால் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1.38 லட்சமும் புட் சைடில் வந்து 16 லட்சமும் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து 22,400 இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நமக்கு மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கிறது வந்து 22,500 அப்படிங்கும்போது 500 வந்து நமக்கு சப்போர்ட்டாக அப்படின்னு பார்த்தா 500 சப்போர்ட்டு தான். 500ல் கால் சைடு 10 லட்சமும் புட் சைடில் வந்து 29 லட்சமும் இருக்குது. ஸோ இது ஒரு சப்போர்ட்டு தான். அதேமாதிரி R2 அப்படின்னா நமக்கு வந்து சாரி S2 அப்படின்னு நமக்கு வந்து 22,300. 300ல் பார்க்கணும் நம்ம வந்து 22,300. 22,300ல் எஸ் புட் சைடில் தான் ஜாஸ்தியாக இருக்குது, கால் சைடில் மைனஸில் தான் இருக்குது. ஓகே,
புட் சைடில் தான் வந்து 8 லட்சம் வந்து ஆசையாக இருக்குது. ஸோ 22,300 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்துருக்குறோம். ஓஏ டேட்டாவும் பார்த்துருக்குறோம். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறது எங்கன்னு பார்த்து அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.